இவங்க 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க தரப்புலயே ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த வன்கொடுமைக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? அதை என்ன ஃபோர்ஸ் பண்ணாருன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 2 வருஷம் ஒண்ணா சுத்திட்டு பணம் வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கியிருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னன்னா பணம் வாங்கியிருக்காங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல வேடனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எக்கனாமிக்கலா கொஞ்சம் வீக்கா தான் இருந்தாப்புல. அப்ப அந்த நேரங்கள்ல ஏதாவது உதவி பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு உதவி பண்ணியிருக்கலாம். ஏதாவது வெளியூர் போயிருக்கப்ப இப்ப ஃப்ரெண்டா 2 பேரும் ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம் அப்படின்னா, அது யாராவது பில் பே பண்ணா கூட அத கூட நம்ம கணக்குல சேர்க்க முடியாதுல்ல. அதெல்லாம் அந்த மாரி ஏதாவது குடுத்துருக்கலாம். அது வந்து கேட்டு வாங்கிடலாமே. அதுக்கு வந்து இந்த ஏமாத்திட்டாருன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏமாத்துறது வேற, கேட்டு வாங்குறது வேற, கடன் வாங்குறது வேற. இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நீங்க லீகலா நான் ஒரு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அத போய் அது சம்பந்தமான விளக்கங்கள அவர் குடுக்குறதுக்கு வச்சிருக்காரு. ஆடியோ, வீடியோ, ஃபோன் கால்ஸ் எல்லா ரெக்கார்டுமே அவர்ட்ட இருக்கு. அதாவது அந்த ஜெயகாந்தனுடைய ஒரு கவிதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இங்கேயும் நம்மளும் பேசியிருக்கேன்னு ம். நெனைக்கிறேன். ஒரு கவிதை. எப்படின்னா, ஒரு காதல் உருவாவதற்கும், ஒரு காதல் முடிந்து போவதற்கும் அற்பமான காரணங்களே போதுமானது. ஆனா, அத கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு புனிதமான குணங்கள் வேண்டும் அப்படின்னு நினைப்பாரு.